Hey guys, நான் வினி. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோங்க இது. நம்ம வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன் ஓப்பன் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில்ங்க கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அப்போ வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் பிடிஏ பாஸ் வந்து பயங்கர ஒரு இதில் இருந்தார், வீட்டில் இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அவரை மாதிரி அவனை தான் ஒரு ஆசை. அப்போ இருந்த ஸ்டேஜுக்கு அப்போ இருந்த வயசுக்கு வீட்டில் கேட்டால் காரி ஸ்கூல்னு துப்பிடுவாங்க. அதனால் வந்து ஸோ இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கலாம்னு சொல்லி தான் சிங்கப்பூர் வந்தேன். சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சிங்க. அப்போ நம்ம 18-19 வயசு. அப்போ வந்து போகிறோன்னா நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கேஷு, பைக்கு எல்லாத்துக்கும் நடக்கவே நடக்காது. அதனால தான் சிங்கப்பூர் வந்தேன். இந்த கொஞ்சம் வருஷம் இருந்தானா சம்பாதிச்சிக்கலாம். பைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், பைக்கு, கேஷு, பர்மிஷன் 3மே வீட்டில் கிடைக்காது. சிங்கப்பூர் வந்தோம்னா இப்போ 3 வருஷம் ஆகிடுச்சி. ஓரளவுக்கு வீட்டில் பையன் பரவாயில்ல 3 வருஷம் வந்து சம்பாதிச்சிருக்கான், ஓகே இனிமேல் வாங்கி கொடுக்கலன்னா ஏதாச்சும் நினைப்பான்னு சொல்லி பைக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாங்க. கேஷை பார்த்திங்கன்னா வீட்டில் தெரியாமல் மாதம் 10,000 15,000 அப்படியே நினச்சி நம்ம ஒரு அமௌண்ட்டை சேர்த்திடலாம். பர்மிஷன் பார்த்திங்கன்னா ஓகே சம்பாதிச்சிருக்கான், இவனுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா கரெக்டாக இருக்காது, ஆசைப்படுறா பையனு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஊருக்கு போயிட்டு இதுலேருந்து என்ன தெரியுது, கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லடாக் ட்ரிப்பு போகிறோங்க. சூப்பர் பைக்கெலாம் கிடையாதுங்க, KTM, R15, புல்லட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கூடிய நம்ம பறக்கிறோம் ஒரு சில மாதங்களில். அப்புறம் சரி லடாக் போகிறோம் இப்போ ஏன்டா சேனல் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம்னா ஏன்னா அதுக்கு தேவையான கேஷு, பைக் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு சில மாதங்கள் போகிறோம். ஆனால் வீடியோ எடுக்கிறது பெருசில், அதை எடிட் பண்ணி சில இதெல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து டக்குனாலாம் நடந்துட முடியாதுங்க. டெஃபினட்டாக முதல்ல வீடியோ எடுக்கிறத விட அதை எடிட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் முடிச்சு அப்லோட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஒரு 100% தருங்க, 99% தெரியாது. ஸோ அதனால் ஒரு சில மாதங்கள் போகிறோன்னா இப்போ இருந்தே சிலதெல்லாம் எடிட் பண்ண கட்டிட்டு எல்லாத்தையுமே ஒரு டைம் ஒரு கரெக்டான ஒரு இதில் போனால் தான் அப்போ இந்த இதில் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம், அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எடிட்டிங் இது கேமரா எப்படி பிடிக்கணும் எல்லாமே கற்றுறதுக்கோசம் இப்போ வந்து நம்ம சிங்கப்பூர்லேயே ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, சிங்கப்பூரில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சில இடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதத்தில் நம்ம வந்து லடாக் போய் ஆனால் 2020 கன்ஃபார்ம் போனால் அதில் மாற்றமே கிடையாதுங்க. ரொம்ப வருஷத்தோட ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே கற்றுக்கினா தான் ஓகே. அப்போ வந்து கரெக்டானதுக்கோசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிடிஏ பாஸ்ன்னு சொல்கிற மாதிரி முறுக்கி பாய்க்கிற செல்ல மாதிரி ஒரு சில மாதங்களை நம்ம வந்து செல்ல போகிறோம். நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், போகணுன்னா கோப்ரோ வேணும், ஹெல்மெட்டு, பைக்கு, தேவைப்பட்ட விஷயம் அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ ஊர்லேருந்து அதெல்லாம் வந்து சாத்தியமே ஆகாது. ஒரு எதிர்பாராத விதமாக அன்ஃபார்ச்சுனேட்லினா கூட நடக்காது. அதனால தான் நம்ம சிங்கப்பூர் வந்திருக்கோம். எல்லாம் எங்கள் வீட்லேயே வந்து நினச்சிருக்காங்க, போயிட்டு வந்து பையன் சம்பாதிக்க போய்க்கலாம், வீட்டில் கடன் அடிப்பா, அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சில விஷயம் வந்து ஃப்ரீ ஆகிட்டு போய் பண்ணலானுங்கன்னா கடைசி உண்மையாக சொல்லுவோம் நடக்கவே நடக்காது. கடன் இருக்குன்னு வந்து சில விஷயத்தை தள்ளி போடாதீங்க. கடைசி வரையும் லைஃப்பில் மனுஷன் கடன் இருக்க தான் செய்யும். அது எங்கள் வீட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கேட்காம எல்லாம் முடிச்சுட்டு போவோம் எல்லான்னு ஒரு இது இருக்கும். அது நடக்காது, போகிற பக்கம் நடக்கட்டும். அதனால் வந்து ஒரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிக்கப் ஸ்டார்ட் பண்ணி மட்டும் இருக்காதிங்க. வயசு வராது, காலம் வராது, நேரம் அமையாது. அந்தந்த நிமிஷம் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடும். ஸோ நான் அப்படி தான் நடந்துட்டுருக்கலாம். இனிமேல் நடக்கலாம் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா இத்தனை நேரத்தில் இன்னும் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம கோசம் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்து நமக்கு கன்ஃபார்ம் எப்படி இருக்குது, இதுக்கோசம் ஓவராக மெனக்கெட்டு எல்லாமே பண்ண போகிறேன். சிங்கப்பூரில் இது பண்ணுறதுன்றது உண்மையாக சாதாரண விஷயம் இல்லைங்க. வேலை பார்க்கணும், வேலை முடிச்சு போய் சமைக்கணும், துணி துவைக்கணும், குளிக்கணும், சமைச்சு தான் சாப்பிட்ணும், திரும்ப காலையில் எழுந்திரிக்கணும், பெரிய பார்த்துக்கணும். இதில் சென்டரில் வந்து இது பண்ணுறவங்க எல்லாமே இல்லைங்க, பாவம் தூக்கம் பத்தாது. ஆல்ரெடி நம்ம வாடி போன பாடி மாரி இருக்கணும். சிலர் வேணும்னா சிலர் இழந்து தான் ஆகணும். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உள்ளது.